Victory begins at Vidyalakshmi. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நடந்து முடிந்த அரசு பொதுத் தேர்வு தமிழ் வினாத்தாளுக்கான விடை குறிப்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் தமிழாசிரியர் பாக்கியராஜ். முதல்ல ஒரு மதிப்பெண் 14 ஒரு மதிப்பெண் நம்ம எழுத போறோம் இல்லைங்களா? அதுல பாருங்க, முதல் வினா பாருங்க, அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அது தண்டி அலங்காரம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொறுத்துக. சேரன் கொடிக்கு வில், சோழன் கொடிக்கு புலி, பாண்டியன் கொடிக்கு மீன். அப்போ பசும்பொன் பாண்டியன் யானை. இதான் நம்ம பார்த்தோம். அகநானூற்றுல 162வது பாடல்ல இந்த செய்தியானது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு மயிலசினி வேங்கடசாமி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாடத்துல பார்த்திருக்கோம். இதன் அடிப்படையில நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப சரியான விடை 1க்கு 3, சோழனுக்கு புலி 4, பாண்டியனுக்கு 1 மீன், அப்புறம் பசும்பொன் பாண்டியனுக்கு யானை. அடுத்தது பாருங்க, பிழையான தொடரை கண்டறிக. புத்தக வினா. பிழையான தொடரை கண்டறிக. இங்க பாருங்க, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலையில் மனம். அப்போ இது மாற்று சொல்லாக வந்திருப்பதனால நமக்கு இதுவே பிழையான தொடர், அதுவே சரியான விடையும் கூட. பிறகு ஒரு நாள் கோடை என்ற கவிதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஐயப்ப மாதவன். அடுத்தது, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். அப்புறம் பாருங்க, சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சுவடியோடு பொருந்தாதது கடுக்காய். ஏன்னா மற்ற மூன்றும் நமக்கு மை தயாரிப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சாப விமோசனம், அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது புதுமை பித்தன். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க. நம்ம படிச்சிருக்கோம் திருக்குறள். அதுவும் 1029வது குறள்ல இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்தி கூட நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பாருங்க, படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. என்ன படம் இருக்கு? ஒரு தேர் இருக்கு, பக்கத்துல ஒரு அந்த தேருடைய சக்கரம், அதுக்கு பக்கத்துல அச்சாணி இருக்கு. இங்க பாருங்க, உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. பாரதியார் அவருடைய நூல்கள், ஆசிரியர்கள் அவருடைய நூல்கள் நமக்கு கேட்கிறாங்க. இங்க பாருங்க, பாரதியார் பாஞ்சாலி சபதம். அப்ப 1க்கு 3 இங்க இருக்கு. பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மருமக்கள் வழி மான்மியம், கண்ணதாசன் இயேசுகாவியம். அப்போ சரியான விடை பாருங்க, 1க்கு 3, 2க்கு 4, 3க்கு 1, 4க்கு 2. அப்போ இது சரியான விடை. என்பது சரியான விடையாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. ஈற்றடி எழுதி என்னது? பூத்த மலர் ஒன்று பறக்கிறது. அடடா, வண்ணத்து பூச்சி. இப்ப இது நம்ம புத்தக வினாவிலே பின்னாடியே இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டறிக. இங்க பாருங்க, சிறுகதை ஆசிரியர். முதல் பாதி நவீனம். பாருங்க, புதுமை பித்தன். முதல் பாதி புதுமை, அப்ப நவீனம் நமக்கு சரியா இருக்கு. புதிருக்கு ஏற்ற விடை தருக. அடைமழை பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம், எதிரி சுடாமலேயே இறகொடிந்து இறந்ததாம். என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஈசல். இதுவும் நமக்கு புத்தகத்துக்கு பின்னாடியே இருக்கு. இலக்கண குறிப்பு தருக. இங்க பாருங்க, வியர்வை வெள்ளம் என்பதற்கு உருவகம் அப்படிங்கிறது சரியான விடை. அப்போ எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாம 14 வினாவுக்கு 14ம் சரியாக எடுத்துட்டோம். சரிங்களா? என்ன தலையாட்டுறீங்க? சரி, வாழ்த்துகள். அடுத்த செய்தியை பார்ப்போம். மறக்க கூடாதது மறக்க கூடியது எவற்றை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, மறக்க கூடாதது அப்படின்னு சொன்னா பிறர் நமக்கு செய்த உதவியை நாம் மறத்தல் கூடாது. மறக்கக்கூடியது பிறர் நமக்கு செய்த தீமையை மறந்து விட வேண்டும். அப்போ மறக்கக்கூடியது மறக்க கூடாதது என்று 2 தலைப்பு போட்டு இந்த செய்தி எழுதுன்னு சொன்னா அற்புதமாக நமக்கு 2 மதிப்பெண்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த பகுதியில் நம்ம 3 வினாக்கள் எழுதணும். 4 வினாக்கள் கொடுத்திருக்காங்க, அதுல நம்ம 3 வினாக்கள் எழுதுவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் 2 பழமொழிகளில் எதற்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்ப துன்பு உளது எனின் அப்படிங்கிற பாட்டு பாருங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியும். ஆம், நாம் வெயிலில் சென்றால்தான் நிழலினுடைய அருமை நமக்கு தெரியும் என்பதை உணர்த்தக்கூடியதாக அந்த பழமொழி இருக்கிறது. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. குலசேகர ஆழ்வார் எவ்வாறு வித்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை உயர்வந்த பெருமாளை அன்னையாக பாவித்து பாடினாரு அப்படிங்கிற செய்தி அந்த பாடலினுடைய பொருள் நாம் எழுதுறோம். சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய கவிதை நூல்கள், சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி, மௌன மயக்கங்கள், இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதுறோம். அடுத்தது பாருங்க, விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்று உயிர்ப்பணியாக கொண்டோன். இது பாருங்க, யார் யாரை பற்றி எதற்காக கூறியது. அப்ப 3 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இதுல அந்த 3 வினாவுக்கு நம்ம பதில் சொல்லணும். யார் யாரை பற்றி பேசினாங்க. அப்போ பாரதிதாசன் மயிலை சீனி வேங்கடசாமியை பற்றி பேசினாரு. எதுக்காக பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விரிந்து பறந்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய மேன்மையை உலகறிய செய்வதற்காக அரும்பாடுபட்டவர் என்பதனால இவ்வாறு கூறியிருக்கிறார் அப்படின்னு 3வது செய்தி எழுதணும். அப்ப இந்த 3 செய்திகளும் எழுதியிருந்தால் நமக்கு இதுக்கு 2 மதிப்பெண் நமக்கு கிட்டும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, முறை வைப்பது என்றால் என்ன. முறை வைப்பது என்றால் பண்டைய காலத்து பள்ளிக்கூடம் நம்ம பார்த்திருக்கோம். ஆசிரியர் ஒன்றை சொல்ல அதை பின்பற்றி மாணவர்களும் சொல்லுகின்ற முறைக்கு பேரு முறை வைப்பது அப்படின்னு பேரு. ஆசிரியர் இல்லாத நேரங்களில், அதாவது உபாத்தியாயர் இல்லாத நேரங்களில் சட்டாம்பிள்ளை கூட முறை வைப்பது உண்டு அப்படிங்கிற ஒரு கூடுதல் செய்தியை நம்ம அதில் எழுதியிருப்போம். அடுத்தது பாருங்க, படத்தொகுப்பில் குலசோ விளைவு என்றால் என்ன. குலசோ விளைவு அப்படின்னு சொன்னா என்னது, சில துண்டு துண்டான காட்சிகளை முறை மாற்றி வைப்பதன் வாயிலாக வெவ்வேறு பிம்பத்தை நம்மால உருவாக்க முடியும் அப்படின்னு அந்த குலசோ கண்டுபிடிச்சாரு. அதனால அந்த விளைவுக்கு பேரு குலசோ விளைவு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படத்துல கூட பார்த்தோம். நீட்டப்பட்ட கை துப்பாக்கி, பதற்றமாகும் மனிதன், அதுக்கப்புறம் புன்னகைக்கிற மனிதன், இவங்க 3த்தையும் முறை மாற்றி வைப்பதனால வெவ்வேறு பிம்பத்தை நம்மால உருவாக்க முடியும் அப்படிங்கிற செய்தி நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். ரைட். அப்ப இந்த 3 வினாக்கள்ல ஏதாச்சும் ஒரு 2 வினாக்கள் நம்ம எழுதணும்னு சொன்னா 4 மதிப்பெண் நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துடுறோம். அடுத்தது பாருங்க, எவையேனும் 7 விடை தருக. 9 வினாக்கள் தர போறாங்க. அதுல நம்ம எதையத்தையும் 7 எழுதணும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மதிப்பெண், ஆக மொத்தம் 14 மதிப்பெண் இந்த பகுதியில. பாருங்க, ஓமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க. அச்சாணி இல்லாத தேர் போல அப்படின்னு நீங்க ஒரு தொடர் எழுத போறீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்துல ஆதரவு அற்ற நிலை, ஆதரவு அற்ற நிலை, அற்ற நிலை அப்படின்னு எழுதிட்டு இதுக்கப்புறம் கீழே குடும்ப தலைவர் இறந்ததும் அக்குடும்பம் அச்சாணி இல்லாத தேர் போல தவித்தது. அது பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இதுக்கு என்ன பொருள், தெளிவு. இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே எழுதணும், ஆசிரியர் நடத்திய பாடம் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல புரிந்தது, தெளிவாக புரிந்தது அப்படின்னு நம்ம எழுதுறோம். சரிங்களா? இப்படி எழுதியிருந்தோம்னா அதுக்கு 2 மதிப்பெண் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, 23வது வினா, மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இதுக்கு திணை, பால், எண், இடம் இவை 4ம் பதில். ஆனால் எழுதுகிற போது எப்படி எழுதுவோம் பாருங்க, மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன திணை, பால், எண், இடம் ஆகியன ஆகும் அப்படின்னு நம்ம எழுதுகிற போது முழுமையாக 2 மதிப்பெண் நமக்கு கொடுத்துறாங்க. அடுத்தது பாருங்க, மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த மயங்கொலி சொற்களை எழுதுகிற முறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா, இப்ப விலை, விலை, விலை கொடுத்துருக்காங்களா, இங்க பாருங்க, இது எடுத்து நம்ம எழுதுறோம். விலை, அடுத்தது விலை, அடுத்தது விழை, இப்படி எடுத்து எழுதிட்டு இதுக்கு நம்ம பொருள் எழுதுவோம். விலை அப்படிங்கிற பொழுது மதிப்பு. அடுத்தது பாருங்க, விலை அப்படின்னு சொன்னோம்னா விளைதல். அடுத்தது விழை, என்ன சொல்லுவாங்க, விழைதல், விருப்பம், விருப்பு அல்லது விருப்பம் நம்ம சொல்றோம். சரிங்களா? அது வாக்கியத்துல அப்படியே நம்ம இதை அமைச்சு எழுதுறோம். இது மாதிரி பொருள் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வாக்கியத்துல அமைத்து எழுதுகிற போது முழு மதிப்பே நமக்கு கிட்டுகிறது. அதே மாதிரி கலை, கலை, கழை இப்படி நம்ம பார்க்கிற போது இது மாதிரியும் அந்த சொற்களினுடைய பொருளை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக்கியத்தில் அமைச்சு எழுதுகிற போது முழு மதிப்பே நமக்கு கிட்டுகிறது. இந்த கலை என்றால் வித்தை, இந்த கலை என்றால் அழகு அல்லது நீக்குதல், அடுத்தது கழை என்றால் மூங்கில், அடுத்தது கரும்பு, இப்படிலாம் பல்வேறு பொருள் இருக்கு. நீங்க எந்த பொருளை எழுத போறீங்களோ அந்த ஒரு பொருளை மட்டும் எழுதிட்டு என்ன பண்ணுங்க, அதை வாக்கியத்தில் அமைச்சு எழுதுங்க. அடுத்தது பாருங்க, வேறு ஒரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வேறு ஒரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க, வினாவை சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். சொற்களை சேர்த்து தொடரமைக்க அப்படின்னா, மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இது எப்படி எழுதுறோம், மாணவர்கள் வரிசையில், அவ்வளவுதான்.
அத அந்த கொஞ்சம் இடைவெளி விடாம நம்ம சேர்த்து இப்படி எழுதிட்டு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 2 மதிப்பெண்பா. மிக எளிமையாக 2 மதிப்பெண். அப்போ மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் அப்படின்னு நம்ம எழுதணும்னா 2 மதிப்பெண் நமக்கு. அடுத்து பாருங்க, வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. வல்லின மெய்கள்லாம் எங்கெங்க வருது, எங்கெங்க நம்ம போடணும், எங்கெங்க நீக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க பாருங்க. ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல், இங்க ஒரு 2 இடத்துல ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு, ஏன்னா மென்றொடர் குற்றியல் உரம் வராதுன்னு தெரியும் நமக்கு. அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை கற்று கொடுக்கும். இப்படி நம்ம இதை மாத்துறோம். சரிங்களா? இப்படி நம்ம எழுதுகிற போது அதுக்கு முழு மதிப்பெண் நமக்கு கிட்டுகிறது. மேல 4 மாற்றங்கள், கீழே 3 மாற்றங்கள், ஆக மொத்தம் 7 மாற்றங்கள். சரி, தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. அடுத்த வினா பாருங்க. வாழை காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன இப்படி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, வாழை காடு கிடையாது, வாழை தோட்டம். வாழை தோட்டம். அப்ப வாழை காட்டில்னா வாழை தோட்டத்தில். குயில்கள் அலறிக்கொண்டும் இல்ல, குயில்கள் கூவிக்கொண்டும். கூவிக்கொண்டும். காகங்கள் கூவிக்கொண்டும் இருக்கு, காகங்கள் கரைந்து கொண்டும். கரைந்து கொண்டும். அதனால இங்க மென்றொடர் வர்றதுனால இங்க வல்லினம் வராதுங்கிறது தெரியும். கொண்டும். அடுத்தது இப்படி இந்த 3 மாற்றங்கள் செய்கிற போது நமக்கு முழு மதிப்பெண் நமக்கு கிட்டுகிறது. அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. என்ன பேச்சு வழக்கு பாருங்க, அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே, இந்த பங்காரசாமி கேட்கிற மாதிரி நமக்கு ஒரு அந்த துணை படத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து இல்ல, கொடுத்து 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 உதவி இருக்க இல்ல, உதவி இருக்க வேண்டியது தானே இல்ல, தானே. இப்படி எழுதுற போது நமக்கு அங்கே முழு மதிப்பெண்ணானது நமக்கு கிட்டுகிறது. அடுத்தது பாருங்க, ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன எழுதிருப்போம், முதல்ல செம்பருதி, அப்புறம் அல்லது முன்னுடை எழுதிருப்போம். அந்த சொல்ல எடுத்து எழுதிட்டு அதை நம்ம முதல்ல பிரிச்சு எழுதுவோம். செம்மை கூட்டல் பருதி இப்படி எழுதிருப்போம் இல்லையா? அப்ப ஒரே ஒரு விதி, ஈறுபோதல் செம்பருதி இப்படி நம்ம எழுதுகிற பொழுது நமக்கு 2 மதிப்பெண்கள் கிட்டி இருக்கும். அப்ப விதி மாற்றம் இதெல்லாம் நம்ம போட்டு அங்க எழுதிருப்போம். அடுத்தது பாருங்க, முன்னுடை. இதுக்கு என்ன விதி வருங்க, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இப்படி நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? ஏன்னா இத முன் கூட்டல் உடை நம்ம பிரிச்சிருப்போம். முன் கூட்டல் உடை இப்படி பிரிச்சிருப்போம். அப்ப ஒரு குறில் எழுத்துக்கு பக்கத்துல ஒரு மெய் எழுத்து வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு உயிர் எழுத்து வந்துச்சுன்னா, இந்த மெய் எழுத்து இரட்டிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். எப்படி முன் இன் கூட்டல் உடை இப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி அந்த முன்னுடையாக மாறுங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது பாருங்க, ஏதேனும் ஒன்றனுக்கு பகுவத உறுப்பிலக்கணம் தருக. 2 சொல் கொடுத்திருக்காங்க, அதுல ஏதேனும் ஒரு சொல்லுக்கு நம்ம பகுவத உறுப்பிலக்கணம் தர போறோம். இங்க பாருங்க, வந்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் பிரிப்பு முறையை மட்டும் சொல்றேன் பாருங்க. வா, இது வ என குறுகி இருக்கும் இல்லையா? அப்புறம் இந்து இருக்கு, அது இத்து தான் இந்தாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு தெரியும் இல்லையா? அதுவே நினைக்கின்ற, இங்க பாருங்க, நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் அ, நினைக்கின்ற. சரிங்களா? இங்க பாருங்க, அப்போ வந்து எழுதியிருந்தாலும் சரிதான், நினைக்கின்ற என்று எழுதியிருந்தாலும் சரிதான். அப்ப இந்த பிரிப்பு முறையிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், சொற்களை நம்ம அந்த உறுப்பிலக்கணத்தை தனித்தனியா பிரிச்சு எழுதிருப்போம். வா என்பது பகுதி, வா என குறுகியது விகாரம், ஈத்து சந்தி, இந்தானது விகாரம், ஈத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதின்னு எழுதிருப்பீங்க. அடுத்தது பாருங்க, நினை அல்லது நினை வந்து பகுதி, இக்கு சந்தி, கின்று நிகழ்கால இடைநிலை, ஆ பெயரெச்ச விகுதி. இப்படின்னு இந்த 2 சொற்கள்ல ஏதாச்சும் ஒரு சொல் எழுதியிருந்தாவே நமக்கு முழு மதிப்பெண் நமக்கு கிடைச்சிரும். அடுத்தது பாருங்க, இப்ப மொழிபெயர்ச்சிகள் முடிஞ்சிருச்சு. இந்த சிறுவினாக்கள் பாத்தீங்கன்னா எவையேனும் 2னுக்கு 4 தருவாங்க, நம்ம 2 எழுதுவோம் இல்லைங்களா? இங்க பாருங்க, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடம் வானம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக அப்படின்னு கேட்கிறாங்க. காட்சி நயம் என்ன, அந்த மாலையில சூரியன் மறைவது, அந்த நேரத்துல வானம் செந்நிறமாக தோன்றுவது, அது போல சிவந்திருக்கக்கூடிய கரங்கள், அதுக்கப்புறம் அந்த நேரத்துல அவர்களுக்கு தோல் மீது வீற்றிருக்கக்கூடிய வேர்வை துளிகள், இவை எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு காட்சி நயத்தை நமக்கு அந்த செந்நிற பூக்காடு மாதிரி ஒரு காட்சி நிறத்தை உண்டாக்குகிறது அப்படிங்கிற செய்தி எழுதுறோம். அடுத்த செய்தியை பாருங்க,
கவிதை என்பது கண்முன் நிகழ்வதையும் மனதில் நிகழ்வதையும் தொடர்புபடுத்தி சொற்சிமிழில் அடைக்கும் முயற்சியை என்பதை நகுலன் கவிதையை கொண்டு நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, கண்முன் நிகழ்வது மனத்தில் நிகழ்வது, ரெண்டு தலைப்புகள்ல நம்ம அந்த கருத்துக்கள் எழுதியிருந்தோம் சொன்னா முழு மதிப்பே நமக்கு. அடுத்தது பாருங்க, ஒருமுக எழுநி பொறுமுக எழுநி கறந்து வரல் எழுநி. அப்ப இந்த சிலப்பதிகாரத்தில் வருகின்ற எழுநி, எழுநி என்றால் திரை அப்படின்னு எழுதிட்டு இங்க பாருங்க, ஒருமுக எழுநி ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வர்றது, பொறுமுக எழுநி மேடையினுடைய ரெண்டு பக்கத்துல இருந்து மேடையில் நடுவில் வந்து ஒன்றோடு ஒன்றாக பொருந்துமாறு அமைப்பது. அடுத்தது கறந்து வரல் எழுதினா மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங்குற வகையில அமைக்கப்பட்டிருப்பது. இப்படின்னு இந்த 3 செய்திகளும் நம்ம எழுதியிருந்தோம் சொன்னா 4 மதிப்பெண் அப்படி நம்ம கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு வினாவும் கூட. அடுத்தது பாருங்க, பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் அப்படின்னு கேட்கிறோம். இதுல ஒரு 4 செய்திகளை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஒன்று, பலிவிழா, மலிவிழா, கலிவிழா, ஒளிவிழா. இதை 4 உள்ளடக்கியது மாதிரி ஒரு 2 தொடர்கள் எழுதினா கூட நமக்கு அது போதுமானதாக இருக்கும். 4 மதிப்பெண். ஏன்னா அங்க வேற எந்த செய்திகளும் இல்லை. அடுத்தது பாருங்க, மணந்தகம். மணந்தகம் அப்படின்னா திருமணமான பிறகு கணவனும் மனைவியும் பெற்றோரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்கின்ற இடம், முதல் குழந்தை பிறக்கும் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை மணந்தகம் குறிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இந்த செய்தியை நாம் எழுதுகிற போது நமக்கு மதிப்பெண் கிடைக்கிறது. இந்த குறிப்புகள் அதில் இடம்பெற்றிருக்கணும். ரைட். அடுத்தது பாருங்க, நீங்கள் ஆசிரியர் ஆனால். நீங்கள் ஆசிரியர் ஆனால் அப்படின்னா இது ஒரு பொதுவான எளிமையாக கேட்கப்பட்ட ஒரு வினா. அப்ப எளிமையாக 4 மதிப்பெண்கள் பெறப்போகிற ஒரு வினாவாக இருக்கிறது. அதுல நீங்க ஆசிரியர் ஆனீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க அனுபவிக்கிற சில விஷயத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே கொட்டி தீர்த்திருப்பீங்க. என்னென்னது, நான் ஆசிரியர் யாரையும் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், முக்கியமா வீட்டு பாடமே கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் எழுதுவீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு 5-6 செய்திகள் எழுதுகிற பொழுது நமக்கு முழு மதிப்பெண் 4 மதிப்பெண் நமக்கு இதுக்கு கிட்டுகிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரைப்படத்தினுடைய காட்சி ஆற்றல் கதை நகர்வுக்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம். உதாரணமாக எடுத்துக்காட்டுன்னு போட்டு நமக்கு எழுதுவோம். இது ஒரு பயணச்சீட்டை தருகிற போது பயணச்சீட்டும் அதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்தோன்னா அடுத்தது அந்த பேருந்துலையோ அல்லது ரயில் நிலையத்திலோ இருப்பாங்க. ஒரு முகவரியை காட்டி கொண்டிருக்கிற போது அடுத்த காட்சி அந்த முகவரியில சென்று அந்த படமானது நிற்கும். இந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்தந்த காட்சிகள்லாம் இடம்பெற்றிருந்தால் அதுக்கு 4 மதிப்பெண் நமக்கு. அடுத்தது, வேளாண் மேலாண்மை குறித்து நீ பரிந்துரைப்பனவற்றை விளக்குக, எழுதுக அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த செய்தியில பாத்தீங்கன்னா மிகச்சரியான நிலத்தை தேர்ந்தெடுப்பது, அதுக்கப்புறம் உழுவது, அதுக்கப்புறம் மிகச்சரியான விதையை தேர்ந்தெடுத்து விதைப்பது, நீர் பாய்ச்சுவது, களை பறிப்பது, இந்த படிநிலைகள் எல்லாம் எழுதிட்டு கடைசியா இன்னொரு செய்தி கூடுதலா நீங்க எழுதிருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்புமோர் செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான். தசரதன் தன்னுடைய நாட்டு மக்களை எவ்வாறு காத்தான் என்பதற்கான ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருப்பாங்க. அது கூடுதல் செய்தி தான், இருந்தாலும் அது எழுதணும்னு சொன்னா அதுக்கு சேர்த்து நமக்கு 4 மதிப்பெண் நமக்கு முழுமையாக கொடுத்துட்றாங்க. அடுத்தது பாருங்க, பிரிவு 3ல அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணியை சான்றுடன் விளக்குக. அணி திணைத்துறை எழுதினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், குறிச்சட்டம் போட்டிருப்போம் இல்லைங்களா? குறிச்சட்டம் போட்டு அணி, அணி விளக்கம், சான்று, சான்று விளக்கம், பொருத்தம் இப்படி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சொற்பொருள் பின்வரும் நிலையை எழுதியிருப்போம். இப்ப அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இப்ப அணி அப்படின்னு எழுதிட்டு இங்க என்ன இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி அப்படின்னு நம்ம இங்க சுட்டி இருக்கணும். சரிங்களா? அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் மற்ற அந்த குறிப்பிட்ட ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம எழுதுகிற போது முழுமையான 4 மதிப்பெண் இந்த சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அல்லது இந்த நிரல் நிறை அணி நம்ம எழுதியிருக்கணும். 2ல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம எழுதியிருப்போம். அடுத்தது பாருங்க, வாகை திணையை சான்று தந்து விளக்குக. வாகை திணை இதுக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி குறிச்சட்டம் போடணும். திணை, திணை விளக்கம், சான்று, சான்று விளக்கம், திணை பொருத்தம் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அல்லது பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பொருண்மொழி காஞ்சித்துறைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி துறை கேட்டிருக்காங்களா, துறை, துறை விளக்கம், சான்று, சான்று விளக்கம், துறை பொருத்தம். இதுல புத்தகத்துக்கு பின்னாடி நமக்கு சில செய்திகள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2ல ஏதாச்சும் ஒன்று எழுதுகிற போது நமக்கு முழுமையான 4 மதிப்பெண் நமக்கு கிட்டுகிறது. அடுத்தது, நயம் பாராட்டுக, இலக்கிய நயம் பாராட்டுக. செய்தி பாருங்க, பாடலின் மைய கருத்தோடு எவையேனும் 3 நயங்களை எழுதுக. நீங்களே எழுதுங்க, ஏதாச்சும் ஒரு 3 நயங்கள் எழுதுங்க. மைய கருத்து எழுதுங்க, 3 நயங்கள் எழுதுங்க. அதாவது எதுகை, மோனை, இயைபு அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எழுதினா மட்டும் போதுமானது. இன்னும் சிறப்பாக நான் எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னுரை முடிவுகள் போட்டு எழுதிங்கன்னா மிகச்சிறப்பாக முழுமையாக 4 மதிப்பெண் நமக்கு கிட்டி இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க, பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதுக்கு நம்ம குறிச்சட்டம் போட்டிருப்போம். என்ன குறிச்சட்டம் போட்டிருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம்.
முன்னுரை, அதுக்கப்புறம் பழமொழி, பழமொழி விளக்கம், அதுக்கப்புறம் வாழ்க்கை நிகழ்வு, நீதி, முடிவுரை, இது எல்லாத்தையும் நம்ம எழுதுவோம். சரிங்களா? இப்படி எழுதிட்டு இந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைக்கு ஏதாச்சும் ஒரு கதையை நம்ம எழுதிருந்தோம் சொன்னா முழு மதிப்பெண் நமக்கு கிட்டுகிறது. ஆணைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னா எப்படிப்பட்ட வல்லனாக இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கையில சில நேரங்கள்ல தோல்வி ஏற்படுவது உண்டு அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா? அந்த பொருள் விளக்கத்தை இந்த ஆணைக்கும் அடி சறுக்கும் எழுதிருக்கோம். இதுக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பொருள் வெளிப்படையா தெரியுது. நாம் கூடி வாழ்வதனால் பல நன்மைகளை நாம் பெறலாம் என்பது இந்த பழமொழி விளக்குகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அது ஏற்புடையதாக ஒரு கதை ஒன்று நம்ம எழுதியிருப்போம். சரிங்களா? இப்படி எழுதியிருந்தோம்னா இதுக்கு ஒரு 4 மதிப்பெண் நமக்கு கிட்டிருக்கிறது. அடுத்தது மாற்று சான்றிதழ் வேண்டி விண்ணப்பம் எழுதுக. மாற்று சான்றிதழ் என்ன எழுதுவோம்? இப்ப விடுனர், அப்புறம் பெறுநர், அப்புறம் ஐயா, இங்க உள்ள தள்ளி பொருள் அப்படி எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் இங்க தன் விவர குறிப்பு அல்லது விவர குறிப்பு மட்டும் எழுதினா கூட போதும். விவர குறிப்பு, விவர குறிப்பு எழுதிட்டு பெயர், என்னுடைய அந்த சுய விவரம் எல்லாத்தையும் எழுதிட்டு அது கடைசியா வந்து இப்படிக்கு உண்மையுள்ள, அப்புறம் இந்த பக்கம் நாள், கிழமை இதெல்லாம் இங்க எழுதிட்டா போதுமானது. அதுக்கு ஒரு 4 மதிப்பு நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்க? இப்ப இப்படி கேட்கப்படுகின்ற ஒரு 5 வினால நமக்கு ஏதாச்சும் ஒரு 3 வினாக்கள் எழுதினாவே போதுமானது. 3 12 மதிப்பெண் நமக்கு இதுல வாங்கிட்டு இருப்போம். அடுத்ததான் மிக முக்கியமானது நெடுவினாக்கள். நெடுவினாக்கள் பாருங்க, 3 வினாக்கள் எழுதணும். மொத்தம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 6 மதிப்பெண், ஆக மொத்தம் 18 மதிப்பெண். நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக. இருக்கிறதுல ரொம்ப எளிமையான ஒரு செய்யுள் வினாவாக இருக்கிறது. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுரை எழுதுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய மழை, அதுக்கப்புறம் கோவலர்கள் அவருடைய வருத்தம், அப்புறம் அந்த விலங்கினங்கள் பறவைகள் அடைந்த துயரம், அதுக்கப்புறம் முடிவுரை. இது எழுதினா மட்டும் போதுமா இந்த நெடுவினாவுக்கு ஒரு 6 மதிப்பெண் நமக்கு கிட்டுகிறது. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெடுவினாவுக்கு இடையில எழுதுகிற போது சின்ன சின்ன மேற்கோள் காட்டுங்க வச்சுக்கலாம், கட்டாயமா முழு மதிப்பெண் தான், அதுல மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும். அறிவு என்பது எவ்வாறெல்லாம் நமக்கு பயன்படுகிறது, இதுக்கும் முன்னுரை முடிவுரை எழுதி அந்த அறிவில் வருகின்ற அந்த 5 குறட்பாக்கள் நம்ம எழுதணும்னு சொன்னா முழு மதிப்பெண் நமக்கு இதற்கும் கிட்டுகிறது. இதுல 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க எழுதிருப்பீங்க, கட்டாயமா முழு மதிப்பெண் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, அது எவ்வாறு விளக்குக அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இதையும் பாத்தீங்கன்னா முன்னுரை முடிவுரை எழுதிருவீங்க. இடையில பாத்தீங்கன்னா குடும்பம் என்ற சொல், அதுக்கப்புறம் தாய் வழி குடும்பம், தந்தை வழி குடும்பம், விரிந்த குடும்பம், அதுக்கப்புறம் தனி குடும்பம், இந்த 5 செய்திகளையும் சொல்லிட்டு அந்த முன்னுரை முடிவுரை எழுதிருந்தோம்னு வச்சுக்கலாம், கட்டாயமா இதுக்கு முழு மதிப்பெண் இதுக்கும் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா திரைப்படத்தின் வெற்றிக்கு காரணம் கதையும் கதை சொல்லும் முறையுமே ஆகும். தலைப்பு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. வெற்றிக்கு காரணம் கதையும் கதை சொல்லும் முறையும், அதுக்கப்புறம் ஒளி குறிப்பு, அப்புறம் படத்தொகுப்பு, இந்த 2 செய்திகளும் சேர்த்து நம்ம அந்த குறிப்பிட்ட எழுதிட்டு இதை விளக்கமாக எழுதுகிற போது நமக்கு முழு மதிப்பெண்கள் நமக்கு கிட்டுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று. பாரதியினுடைய கடிதம், அதுல வரக்கூடிய மொழிப்பற்று சமூகப்பற்று, அந்த 2 தலைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதுல ஒரு 5 கருத்துக்கள் எழுதிருந்தீங்கன்னா கூட போதுமானது. இதுக்கு ஒரு 6 மதிப்பெண் நமக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? முன்னுரை முடிவுரை, சமூகப்பற்று, மொழிப்பற்று, மொழிப்பற்று சமூகப்பற்று, இந்த அடிப்படையில் எழுதிட்டு நம்ம முன்னுரை முடிவுரை எழுதினால் போதுமானது, 6 மதிப்பெண். அப்புறம் உரிமை தாகும் கதை, இதுக்கு குறிச்சட்டம் கட்டாயமா நெடுவினாக்களுக்கு திணைத்துறை அணி எல்லாத்துக்குமே நம்ம குறிச்சட்டம் போட்டுதான் எழுதியிருப்போம். சரிங்களா? அப்ப இந்த உரிமை தாகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 சகோதரர்கள், அதுக்கப்புறம் வெள்ளைச்சாமி கடன் வாங்குதல், அதுக்கப்புறம் பங்காரசாமி வந்து நிலத்தை மீட்டுக் கொள்வேன் என்று மிரட்டுவது, அதுக்கப்புறம் இருவரும் இணைந்து அந்த பங்காரசாமியை விரட்டுவது, இந்த செய்திகள் எல்லாம் இடம்பெறுகிற ஒரு பெரிய குறிப்பிட்ட நம்ம எழுதுகிற போது அதை விளக்கமா நம்ம எழுதுகிற போது கட்டாயமா நமக்கு 6 மதிப்பெண்கள் நமக்கு கிட்டுகிறது. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா அடி பிறழாமல் எழுதுக, செய்யுள் வடிவில் விடைத்தருகன்னு கொடுத்திருக்காங்க. அடி பிறழாமல் அப்படின்னு சொன்னா எந்த அடி முன்பினா மாற்றக்கூடாது. அப்போ மிக முக்கியமாக அடிகள் அடிக்கடி மாணவர்கள் மாற்றுகின்ற ஒரு செயல்பாடு இந்த ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா இந்த ஒருமையுடன் பாட்டு தான் இல்லையா? அப்ப இந்த ஒருமையுடன் பாட்டை அடி மாறாமல் நம்ம கேட்டிருக்க 2 அடி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த 2 அடிய, அதாவது 12 சீர் கழிநெல்லடி ஆசிரியர் விருத்தம் இல்லையா? அப்ப இந்த 12
சீர்க் கழிநெடிலடி ஆசிரியர் விருத்தம் நாம் எழுதுகிற பொழுது பாவகையோடு சேர்த்து எழுதணும் சொன்னா இந்த ஒருமையுடன் பாட்டு தெய்வமணி மாலையிலிருந்து கேட்கப்பட்ட அந்த பாட்டுக்கு கட்டாயமா நமக்கு 4 மதிப்பெண். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மகற்கு என முடியும் குறள். அப்ப நமக்கு இந்த மகற்கு என முடியும் குறள், ஒருமையுடன் என்ற பாட்டு, இதெல்லாமே நமக்கு 4 கூட்டல் 2 6 மதிப்பெண் நமக்கு தரக்கூடியதாக இருக்கு முழுமையாக. சரிங்களா? கட்டாயமா எல்லாருமே மிக திருப்தியாக எழுதி முழு மதிப்பெண் வாங்குவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். முகத்துல ஒரு புன்னகையும் வந்திருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா சொன்ன எல்லா செய்திகளையும் நம்ம தேர்வுல அதை விடைத்தாள கடைபிடிச்சிருக்கோம். அப்ப நம்ம கட்டாயமா முழு மதிப்பெண் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதே வேகத்தோட வருகின்ற தேர்வுகளையும் மிகச்சிறப்பாக படித்து முழு மதிப்பெண் பெற எனது வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.